السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நபித்தோழர்களின் அந்தஸ்தும் நமது நிலையும் என்ற தலைப்பிலே செவிமெடுத்தோம் கட்டுப்பட்டோம் என்ற மூமின்களுடைய குணாதிசயம் அவர்களுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு பிரதிபலித்தது என்பதை வரலாற்று சான்றுகளை வைத்து நாங்கள் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நாங்கள் பார்க்க இருக்கிற செய்தி என்னன்னு சொன்னால், நபிகளாருடைய வாழ்க்கையில் பெரியோரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒன்று தான் நபிகளாருடைய மனைவி ஆயிஷா நாயகின் மீது அவதூறு இட்டுக்கட்டப்பட்ட அந்த செய்தி. இதனோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். அது என்னன்னு சொன்னால், ஆயிஷா நாயகியுடைய தந்தை தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்கள்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய உறவினர் தான் மிஸ்தஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். ஆனால் அவர் ஒரு பரம ஏழையாக இருக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பணக்காரராக இருக்கிறதுனால அதிகமான உதவிகளை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடம் இருந்து மிஸ்தஹ் என்ற நபித்தோழர் பெறுகிறார். ஆனால் கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னண்டா, உதவிகளை பெறுறாரு, உறவினராக வேற இருக்கிறாரு. ஆனால் இந்த அவதூறில் அவரும் பங்கு கொள்றார். எப்படி யூதர்கள் ஆயிஷா நாயகியுடைய அவதூறை பரப்பினார்களோ பட்டி தொட்டி என்றும், அதே போல ஒரு சில முஸ்லிம்களும் பரப்பினார்கள். அதில் மிஸ்தஹ் என்ற நபித்தோழர் வருவார், ஹஸ்ஸான் இப்னு சாபித் மிகச்சிறந்த ஒரு நபித்தோழர் அவங்க வருவாங்க, ஜெய்னப் பின் ஜஹஷ் நபிகளாருடைய மனைவி அவருடைய சகோதரி அவங்க கூட இந்த ஆயிஷா நாயகியுடைய இந்த அவதூறை பரப்பினாங்க. அல்லாஹ் தாலா குர்ஆன் வசனத்தை இறக்கினோடனே அந்த 80 கசேடி கொடுத்தாங்க எல்லாத்துக்கும். அப்போ இந்த தன்னுடைய மகள் மேலே இவர் என்னிடம் உதவிகளையும் வாங்கி கொண்டு சொந்தக்காரராக வேற இருந்துக்கிட்டு ஏன் மகள் மேலேயே அவதூறு பரப்பிக்கிட்டு இருந்தார் என்ற அந்த கோவத்தில் ஆத்திரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, வல்லாஹி லா உன்ஃபிகு அலா மிஸ்தஹ் ஷையன் அபதன் பஅதல்லதி கால லி ஆயிஷா மா கால. ஆயிஷாவுக்கு எதிராக என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு மிஸ்தஹுக்கு நான் இதுக்கு மேலே என்ன செய்ய மாட்டேன், எந்த ஒரு உதவியையும் செய்ய மாட்டேன், அல்லாஹ் மேலே சத்தியம்ட்டார். நியாயம் தானே? என் சொந்தக்காரர் விட்டுருங்க, என்கிட்ட ஒருத்தர் உதவி வாங்குறாரு, உதவி வாங்கிக்கிட்டே ஏன் மகளை பற்றி அவதூறு சொன்னால் மனசு வருமா? உதவி செய்யறதுக்கு மனசு வருமா? தொடர்ந்து அவர் ஒரு நபித்தோழராக இருந்தாலும் அவரும் ஒரு வாப்பவா இல்லையா? அல்லாஹ் மேல சத்தியமா நான் இதற்கு பிறகு மிஸ்தஹுக்கு உதவி செய்யவே மாட்டேன்ட்டார். அல்லாஹ் தாலா ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குறான். என்ன குர்ஆன் வசனம்? வலா யஅதலி உலில் ஃபضل மின்கும் வஸ்ஸஅதி. உங்களிலே பொருள் வசதியும் இருக்கிறது, தாராள மனதும் யாரிடம் இருக்கிறதோ அவங்க என்ன செய்ய வேணாம், ஐயுது உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரின ஃபீ சபீலில்லாஹ். நெருங்கிய உறவினர்களுக்கு, ஏழைகளுக்கு, முகாஜிர்களுக்கு தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல வேணாம் அப்படின்ட்டான். இதுக்கு பிறகு தான் இவர் அபூபக்கர் சத்தியம் பண்றாரு. அல்லாஹ் தாலா உடனே குர்ஆன் வசனத்தை இறக்கி, நீங்க இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் தாலா வல் யாஃபு வல் யஸ்பஹு, அந்த செய்தியை அவர் மன்னிச்சிடட்டும், அந்த செய்தியை அவர் அலட்சியப்படுத்தட்டும். கஷ்டம்தான், தன்னுடைய புள்ள மேல அவதூறுண்டா தெரியும் தானே, என்ன சம்பவம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அது அப்படி பாரதூரமான ஒரு சம்பவம். யாரா எந்த ஒரு வாப்பவாலையும் அதை மன்னிக்க முடியாது. அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க மன்னிச்சிருங்க, அதை அலட்சியப்படுத்திருங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் தாலா கேட்கிறான், அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும். அல்லாஹ் தாலா உங்களுடைய பாவங்களை மன்னிக்கணும்னு நீங்க விரும்ப மாட்டீங்களா? நீங்க அவங்களோட பாவங்களை மன்னிச்சிட்டீங்கன்னு சொன்னா, அலட்சியப்படுத்திட்டீங்கன்னு சொன்னா, உங்களோட பாவத்தை நான் மன்னிப்பேன், அதை நீங்க விரும்ப மாட்டீங்களான்னு அல்லாஹ் கேட்டோன்னே அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க என்ன சொல்றாங்க, பலா வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இன்னி அஹப்பு அய்யக்ஃபிரல்லாஹு லி, அல்லாஹு தாலா என்னுடைய பாவத்தை மன்னிப்பதையே நான் விரும்புகிறேன். ஃபரஜா இலா மிஸ்தஹின் நஃபகத்தல்லதி கான யுன்ஃபிகு அலைஹி. இதற்கு முன்னாடி மிஸ்தஹுக்கு என்னெல்லாம் உதவிகளை செஞ்சார்களோ அவ்வளவு உதவிகளையும் அவர் திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்ல, வல்லாஹி லா அன்ஸிஹா மின்ஹு அபதா, இதன் பிறகு நான் இந்த உதவிகளை நிறுத்த போவதே இல்லை என்றும் சத்தியம் பண்ணார். இதுதான் பாடம் இருக்குதுங்க. முக்கியமான செய்தி என்னண்டா, என்கிட்ட உதவி வாங்குறாங்க, வாங்கிட்டு ஏன் புள்ள மேல அவதூறு சொல்றாங்க, ஒரு தந்தையாக என்னால தாங்க முடியாதுன்றது வாஸ்தவம் தான். ஆனா அல்லாஹு தாலா என்ன செய்யறான்,
குர்ஆன் வசனத்தை இறக்கி உங்களுக்கு வசதியை தந்திருக்கிறேன், உங்களுக்கு தாராள மனசு வேற இருக்குது, கொடுக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, கொடுங்க, அலட்சியப்படுத்துங்க, மன்னிங்க, உங்களோட பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கின உடனேயே அபூபக்கர் மூமின் என்றதை நிரூபிக்கிறார் பாருங்க. நான் ஒரு மூமின் தான், அல்லாஹ் சொன்ன உடனே கட்டுப்படுவேன் என்றதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த செகண்ட் எப்படி மனசு மாறுதுன்னு பாருங்களேன். நாங்கன்னா கொஞ்சம் டைம் எடுப்போம், அவரு உடனே சொல்றாரு நான் கொடுப்பேன், நிப்பாட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இது புகாரியில 4750வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, என்னண்டா குறிப்பா இந்த காலத்துல எங்களோட உறவினர்களோட சேர்ந்து நடக்குமாறு மார்க்கம் சொல்லுது. தொட்டது பிடிச்சதுக்கெல்லாம் சண்டை, உறவினர் வீட்டுக்கு தும்மலை போட்டா அதுக்கும் ஒரு சண்டை, தும்மினதுக்கு சண்டை பிடிச்சி வருஷ கணக்கு பேசாம இருக்கிறாங்க. ஏப்பா சண்டை பிடிச்சா, இல்ல வீட்டுக்கு தும்மிட்டான் முசீபத்து, இதுக்கெல்லாம் பிடிச்சி சண்டை பிடிச்சி நிற்கிறாங்க. இதோட ஒப்பிட்டு பாருங்களேன், அவங்களோட மகளுக்கு நடந்ததையும் இதையும் ஒப்பிட்டு பாருங்க. ஒன்றுக்கும் இல்லை, தொட்டா பிடிச்சா எல்லாத்துக்கும் சண்டை, அது ஒரு விஷயம். ரெண்டாவது, தான தர்மங்கள் கொடுக்கறதா இருந்தா யார்ல இருந்து ஆரம்பிக்க சொல்றான் அல்லாஹ்? பெரிய பணக்காரரா இருப்பாரு, யார் யாருக்கோ கொடுப்பாரு, முகம் தெரியாதார் பேர் தெரியாத ஆட்கள்லாம் கொடுப்பாரு. சொந்தக்காரர் இருப்பான் ஏழை, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவான், கொடுக்க மாட்டான். சொந்தக்காரங்க கொடுக்கறது இல்லை, முகம் தெரியாத ஆட்களுக்கெல்லாம் தர்மம் செய்வாங்க. ஆனா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொல்றாங்க? யஸ்ஸலூனக மாதா யுன்ஃபிகூன், எதை செலவழிக்கணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, எதை செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. குல்மா அன்ஃபக்தும் மின் கைரின், அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க நல்ல வழியில எதை செலவழிச்சாலும் பிரச்சனை இல்லை, நல்ல வழியில எதையும் நீங்க செலவழிங்க. ஆனா யார்ல இருந்து ஆரம்பிக்கணும் தெரியுமா? ஃபலில் வாலிதைனி, உங்களோட உம்மா வாப்புக்கு ஃபர்ஸ்ட் கொடுங்க. உம்மா வாப்பால இருந்து ஆரம்பிக்க சொல்றான் அல்லாஹ். தான தர்மங்களை உம்மா வாப்பா கிட்ட இருந்து கொடுங்க. வல் அக்ரபீன, உம்மா வாப்புக்கு போற நெருங்கிய உறவினர்கள், வல் யதாமா, அனாதைகள், வல் மசாக்கீன, ஏழைகள், வபினி சபீல், வழிப்போக்கர்கள். அல்லாஹ் அப்படியே பட்டியல போடுறான் பையோடரா. உம்மா வாப்பிட்ட இருந்து ஆரம்பிக்கப்பா, ஆரம்பிச்சு அப்படியே கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் என்ன கேட்கிறாங்க? எதை செலவழிக்கணும்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? யாருக்கு செலவழிக்கணும்னு சொல்றான். எதை செலவழிக்கணும்னு சொல்லாம யாருக்கு செலவழிக்கணும், யார்ல இருந்து ஆரம்பிக்கணும், அந்த பையோட சொல்லித்தாரான். அப்ப பாருங்க, நம்ம வீட்டில் இருக்கிறோம், சம்பாதிப்பான், ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெல்லாம் அள்ளி கொடுப்பான். உண்மைக்கு திங்கிறதுக்கு சோறு இருக்காது, உடுப்புக்கு மறு உடுப்பு இருக்காது, செருப்பு தேஞ்சி 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 அது ஓட்டையமாயிருக்கும். அதை பார்த்துக்கிட்டே அடுத்தவங்களுக்கு எல்லாம் அள்ளி கொடுத்துட்டு இருப்பான், தாய்க்கு கொடுக்க மாட்டான். இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? உறவினர்கள் உம்மா வாப்பட்டு இருந்து ஆரம்பிப்பா அப்படிங்கிறான். நபிகள் நாயகமும் ஒரு தடவை குதுபா பண்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? எதில் முகத்தில் ஒளியா, குடுக்குற கை மிகச் சிறந்த கை அப்படின்னு சொல்லிட்டு, வபுதா பிமன் தவுல், நெருங்கிய உறவினர்களிடமிருந்து கொடுக்க ஆரம்பி அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு யாரு நெருங்கிய உறவினர்கள் சொல்றாங்க? உம்முக, முதலாவது உன்னுடைய தாய், அபாக்க, பிறகு உன்னுடைய தந்தை, வஉக்தக, பிறகு உன்னுடைய சகோதரி, வஅஹாக்க, பிறகு உன்னுடைய சகோதரன், சும்மா அதுனாக்க, அடுத்தடுத்து யாரு நெருங்கிய உறவினர்களாக இருக்கிறாங்களோ அப்படியே கொடுத்துட்டு போ. இதை விட தெளிவுபடுத்தணுமா மார்க்கத்துல? உம்மட்ட இருந்து ஆரம்பிச்சு நெருங்கிய உறவினர்கள் இருந்து நானக்கு தம்பிக்கு எல்லாம் சதக்கா கொடுக்கணுமான்னு யோசிப்பான். மார்க்கம் சொல்லுது நானக்கு தம்பிக்கு தாண்டா கொடுக்கணும், நீ தின்ன குடிக்காம இருந்து அவங்கள்ல இருந்து கொடுங்க, அவங்கள்ல இருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முகம் தெரியாத ஆட்களுக்கு எல்லாம் போக வேணும். மார்க்கம் இப்படித்தான் சொல்லுது. இது நசையில 2532வது ஹதீஸாக இடம்பெற்று இருக்கிறது. இது எதுக்கு சொன்னேன்னு சொன்னா, இந்த சம்பவத்தோட ஒட்டி வருது தானே, இந்த சம்பவத்தோட ஒட்டி வர்றதுனால தான் நான் சொன்னேன். நெருங்கிய உறவினருக்கு அவர் உதவிகளை செஞ்சுட்டு இருக்கிறாரு, அல்லாஹ் வானான்ட்டார், அவர் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அல்லாஹ் என்ன சொல்றான்? இல்ல நிப்பாட்டமான தொடர்ந்து கொடுன்றான். அப்ப இந்த பாடம் இதுல இருக்குது. அதே மாதிரி இன்னொன்னே சொல்லணும், என்னண்டா, இப்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாரோ அல்லது சொந்தக்காரர்களுக்குள்ளேயோ நல்ல க்ளோஸா இருக்க கூட ஒரு அன்பளிப்பை கொடுப்பாரு, ஒரு கிஃப்டை கொடுப்பாரு. கிஃப்டை கொடுத்துட்டு என்னைக்காச்சும் ஒரு சண்டை வந்துச்சுன்னு வைங்க, அன்றைக்கு நான் அதை தந்தேன் தானே, பேசாம தந்துரு. க்ளோஸா இருக்க கூட கொடுப்பாரு. சண்டை வந்தோடனே உனக்கு நான் அன்றைக்கு பேனை தந்தேன் தானே, பேசாம தந்துடாத, இப்போ கோபம் தானே நீ. இப்படி இதை நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இந்த செயல் இருக்குது பாத்தீங்களா? நபிகள் நாயகம் ஒரு கேவலமான ஒரு உதாரணத்தை வச்சு விளங்கப்படுத்துறாங்க. இந்த செயல் எவ்வளவு கேவலமானது தெரியுமா என்பதற்கு ஒரு கேவலமாக மொட்டமான ஒரு உதாரணம். ஒரு மனுஷனை பார்த்து நாயின்னு சொல்றோம், பொறுப்பானா? நாயின்றாலே மட்டும் பொறுக்க மாட்டான், என்னைய போயிட்டு எப்படின்னா நாயின்னு சொல்லுவோன்னு சொல்லி சண்டைக்கு வருவானா இல்லையா? நபிகள் நாயகம் காட்டுற உதாரணத்தை பாருங்க. அல் ஆஇது ஃபீ ஹிபதிஹி, கொடுத்த அன்பளிப்பை திருப்பு கேட்கிறானே அவனுக்குரிய உதாரணம் என்ன தெரியுமா? கல்பி, ஒரு நாயை போல. எப்படிப்பட்ட நாய் தெரியுமா? வாந்தி எடுக்குது,
வாந்தி எடுத்துட்டு சும்மா யஊது ஃபீ கைஹி, திருப்பி அந்த வாந்தியே சாப்பிடுது. எப்படி செயல்? நாயே கேவலம், அந்த நாய் இந்த செயலை செஞ்சு அதை எப்படி டபுள் கேவலமா இருக்கும். டபுள் கேவலமான ஒரு உதாரணத்தை நபிகள் நாயகம் காட்டுறாங்க. நீ வந்து கொடுத்த பொருளை திருப்பி எடுக்கிறியா, நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா, உன் செயல் எப்படிப்பட்டது தெரியுமா, வாந்தி எடுத்துட்டு அதே வாந்தியை சாப்பிடுற நாய்க்கு சமண்டான்ட்டாங்க ரசூலுல்லாஹ். கொடுத்தா திருப்பி கேட்கக்கூடாது, சண்டை வந்தாலும் சரி கொடுத்தா கொடுத்தது தான் கிஃப்டா, திருப்பி கேட்கவே படாது. இது புகாரியில் 2589வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இந்த சம்பவத்தோட சம்மந்தப்பட்டு வரதுனால இதை சொன்னேன். ஆனால் இருக்குது க்ளோஸ் அறிக்கைக்குள்ள கொடுப்பாங்க, சண்டை வந்து என்ன செஞ்சிருவாங்க. எந்த அளவுக்குண்டா, நல்ல அறிக்கைக்குள்ள வந்து இப்போ ஒரு மதில் கட்டுறாரு, ஒரு சுவர் கட்டுறாருன்னு வைங்களேன், அவருக்கு கொஞ்சம் இடம் போதாது, சரி பரவாயில்லப்பா எனக்கு ஏண்ட காணியில் கொஞ்சம் எடுத்துக்க என்று சொல்லி இவர் சொல்லிடுவார். க்ளோஸ் அறிக்கைக்குள்ள கெட்டிடுவாங்க. சண்டை வருமா, கடப்பாறை கொண்டாந்து இடிப்பான். இது ஏண்ட பகுதிக்குள்ள நீ கட்டிக்கிறாய், அதுதான் நான் இடிக்கிறேன். அப்படியே கொடுத்துட்டியப்பா, நான் அதை கொடுத்துட்டியே, திருப்பி எப்படி இடிப்பாய் நீ. அவங்களுக்கு தான் நபிகள் இந்த உதாரணத்தை காட்டுறாங்க. அப்ப அந்த செயல் வந்து எவ்வளவு கேவலமா இருக்கும். ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை காட்டுறாங்க பாருங்க. நம்ம கொடுத்தா எடுக்கக்கூடாது. இதுக்கு முதல்ல போயிருந்தா அல்லாஹ் கிட்ட மன்னிப்புக்கிற வேண்டியதான், இதுக்கு பிறகு அப்படி எடுக்கக்கூடாது. அடுத்த சம்பவத்தை பாருங்க. அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் வந்து கடுமையான கோபத்தின் காரணமாக என்னுடைய அடிமையை போட்டு அடிச்சிட்டு இருந்தேன். ரோட்ல போட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக சவுக்கால போட்டு அடிச்சார். அவருடைய அடிமையை போட்டு பின்னி எடுக்கிறார். பின்னி எடுக்கும் பொழுது ஏலம் அபா மசூத், அபு மசூதே கேளு என்று ஒரு சத்தம் கேட்குது, இவட காதுக்கு கேட்குது, அபு மசூதே கேளு அப்படின்ட்டு. ஃபலம் அஃப்ஹம் அஸ்ஸௌத மினல் கலபி, கடுமையான கோபத்தின் காரணமாக அது யாரோட குரல்னு எனக்கு விளங்கல, யாரோ என்னை கூப்பிடுறாங்க, எனக்கு கடுமையான கோபத்தின் காரணமாக அது யாரோட குரல்னு சொல்லி எனக்கு விளங்கல. கடைசியில் அந்த குரல் வந்து அப்படி கிட்ட வந்துருது. திரும்பி பார்த்தா யாரு, நபிகள் நாயகம். அபு மசூதை கேளுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இவருக்கு கடுமையான கோபம், போட்டு பின்னி எடுக்கிறார். ரசூலுல்லாஹ் கண்டோன்னே ஃபால்கைது சௌத மின் யதி, என் கையில இருந்து சவுக்கு கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தனே நபிகள் நாயகம் சொல்றாங்க, முக்கியமான செய்தி என்ன தெரியுமா, இழலம் அபா மசூத், அபு மசூதை தெரிஞ்சுக்க, அன்னல்லாஹ் அக்தரு அலைக மின்க அலா ஹாதல் குலாம், இந்த அடிமை விஷயத்தில் நீ எவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறியோ அதை விட ஓம் விஷயத்தில் அல்லாஹ் பலம் வாய்ந்தவன், சக்தி வாய்ந்தவன் தெரிஞ்சுக்க. உன்னை விட இவன் பலகீனமான நிலையில் இருக்கிறனால தான் போட்டு பின்னி எடுக்கிற, ஆனா உன்னை விட மேல இருக்கிறானே ரப்பு, அவன் ஓம் விஷயத்துல சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. என்னதுன்னு விளங்குது தானே, நீ இவர் பலகீனமா இருக்கிற, அடிக்கிற, யாரும் வந்து கேட்க மாட்டாங்க, அவன் அடியை வாங்கிட்டு இருப்பான், ஏன் பலகீனமா இருக்கிறான். இதே மாதிரி அல்லாஹ் உன்னை பின்னி எடுத்தாண்டா சிந்திக்க சொல்றாங்க நபிகள் நாயகம். அதோட சொல்றாரு, ஃபகுல்து லா அத்ரிபு மம்லூக்கன் பஅதஹு ஹாதா, அல்லாஹ்வின் தூதரே இதற்கு பிறகு எந்த அடிமையை நான் அடிக்க மாட்டேன். அதுக்கு பிறகு அவர் அடிக்கவே இல்லை எந்த ஒரு அடிமைக்கும். இதுல முக்கியமான ஒரு பாடம் என்ன, இதுல வந்து சொன்னோன்னே கட்டுப்படுறது ஒன்று இருக்குது. முக்கியமான ஒரு பாடம் என்னண்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த இடத்துல தடுக்கிறாங்கன்னு பாருங்க. இது வந்து ரோட்ல தான் நடக்குது, வீட்டுக்குள்ள நடந்தா நபிகள் நாயகத்துக்கு விளங்குமா தெரியாது, வெளியில தான் நடக்குது. வெளியில நடக்கும் பொழுது 4 பேர் வந்து சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, நபிகள் நாயகம் என்ன பார்க்கல, 4 பேர்ட முன்னாடி நான் சொன்னா அபு மசூடைய மானம் போகுமே என்று ரசூல்லா பார்க்கல. ரசூல்லா என்னத்தை பார்க்கறாங்க, சேலை பார்க்கறாங்க. இவர் செய்யக்கூடிய செயல் ரொம்ப மோசமான செயல், சேலை தடுக்கிறாங்க. இவருடைய மானம் போகும், இவருடைய மனசு வலிக்கும், எல்லா பேருக்கு வாங்க வீட்டுக்குள்ள போயிட்டு ராசியமா சொல்லுவோம், அப்படியெல்லாம் ரசூல்லா பார்க்கல, பப்ளிக்கா சொல்றாங்க ரசூல்லா. ஆனா இன்றைக்கு வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து ஒருத்தர் பிழை செய்யறாங்க, அவருடைய மனசு நோகக்கூடாது தானே, சொல்லக்கூடாது, நீங்க சொன்ன அவருடைய மனசு நோகுமா இல்லையா, மனசு நோகாம சொல்லணும்னுவாங்க, கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டான். மனசு நோகாம சொல்லக்கூடியவர்கள் அப்படியாச்சும் சொல்லணுமா இல்லையா, அப்படி கூட சொல்றது இல்லை. மனசு நோகக்கூடாது, எடுத்து சொல்லணும், அவ்வளவுதான் மார்க்கத்துடைய சட்டம். மனசு நோக்குற ஒரு கான்செப்ட் வந்து இஸ்லாத்துல கிடையாது. அப்படி இருக்கும்டா பேசிக் களிமாவே அடிபட்டு போயிடும். பேசிக் களிமா என்னது, லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள்கள் இல்லை. வேற கடவுள்கள் வணங்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்கள்ட்ட போய் இதை சொல்லி பாருங்களேன், சந்தோஷப்படுவானா, மனசு வலிக்குமா அவனுக்கு? நீ வணங்கக்கூடிய கடவுள்கள் இல்லையாப்பான்னு சொன்னா மாலை போட்டு வரவேற்பானா, பின்னி எடுப்பானா? மனசு வலிக்குமா இல்லையா அவனுக்கு? அவ அங்கனைக்கு வந்து என்ன பார்க்க கூடாது, அவனுடைய மனசு வலிச்சாலும் நல்லதுதான் இப்ப சொல்றோம். ஊசி போடுறோம், வலிக்கத்தான் செய்யுது, ஆனா அந்த வலியை பொறுத்துக்கிறோம் என்னதுக்கு, நல்லதுக்கு தானே. ஊசியை போட்டா அது எங்களுக்கு தான் நல்லது, நல்லதுக்காக வேண்டி வலியை பொறுக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி நல்லது சொல்லும் பொழுது கோவப்படத்தான் செய்வான்.
என்ன செய்ய, அதை விட நரகம் பெருசையப்பா, சொல்லத்தானே வேணும். அப்ப பேசிக் அடுத்து பாருங்க, ரசூலா சொல்றாங்க, யாரு வந்து ஒரு தப்ப காண்றாரோ அவருக்கு சக்தி இருந்தா கரத்தால தடுக்கட்டும், ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்றாங்க, கையால தடுக்கட்டும்ன்றாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் வந்து சிகரெட் குடிச்சிட்டு இருக்கான், என்னடா குடிக்கிறேன்னு தூக்கி போட்டு மிதிக்கணும். சிகரெட் அவனை இல்லை, சிகரெட்டை தூக்கி போட்டு மிதிக்கணும். சாராயம் குடிச்சிட்டு இருக்கிறான், போத்தல போட்டு ஒரே உட, இதுதான் கையால தடுக்கிறது. கையால தடுக்கிறதுன்னா இப்படிதான். இப்ப இப்படி நம்ம செய்யும் பொழுது அவன் சந்தோஷப்படுவானா அல்லது வந்து சண்டைக்கு வருவானா? அவனுடைய மனசு நோவுமா இல்லையா? இஸ்லாம் வந்து மனசு நோக்குற கான்செப்ட் பார்க்க கூடாது, அவனுக்கு நல்லது சொல்லணும். நான் கடைசி ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்றேன். இந்த மனசு நோகுது மனசு நோகுதுன்னு சொல்றாங்க தானே, அது குர்ஆன் வசனம் ஒன்று நான் சொல்றேன். அதே மாதிரி பாருங்க, எங்களோட உம்மா அப்பா இருக்கிறாங்க, அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், வைன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு அறிவில்லாத விஷயத்துல எனக்கு இணை வைக்குமாறு உங்களை வற்புறுத்தினால், உங்களோட உம்மா வாப்பா எனக்கு இணை வைக்குமாறு வற்புறுத்தினால், ஃபலா துதிஹுமா, அவங்களுக்கு கட்டுப்படாதீங்க. வசாஹிபுமா ஃபித் துன்யா மாரூஃபா, இந்த உலக விஷயத்துல எவ்வளவு வேண்டாலும் என்ன செய்யுங்க, அவங்களுக்கு கட்டுப்பட்டு போங்க. இந்த உலக விஷயத்துல என்ன சொன்னாலும் பேசாம வாயை பொத்திக்கிட்டு கட்டுப்பட்டு போங்க. எனக்கு இணை வைக்கும் விதயத்துல ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா கட்டுப்பட வானா அப்படின்ட்டான். நான் வந்து முஸ்லீம் அல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டேன்னு வச்சுக்கிறேங்க. நான் இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போறேன். அது எங்களோட உம்மா அப்பாக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா, மனவலியை கொடுக்குமா? மனவலியை தான் கொடுக்கும், மனசு வலிக்கு தான் செய்யும். உம்மா வாப்பாக்கு மனசு வலிக்கும்ன்றதுக்காக வேண்டி சத்தியத்தை விளங்கிட்டு அசத்தியத்துல இருக்கிறதா, உம்மா வாப்போட மனசு வலிச்சாலும் பரவாயில்ல சத்தியத்தை ஏற்றுக்கொள்றதா? அப்ப நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்கண்டா, அதை சொல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துறாங்க. மனசு வலிக்காம சொல்லணும், மனசு வலிக்காம சொல்லணும்டா. எப்படி எப்ப சொல்றது, சொல்லி காட்டுங்க. ஒருத்தர் வந்து ஒரு சிலையை வணங்குறாரு, அவருக்கு மனசு வலிக்காம எப்படி சொல்றது? தலையை தடவிண்டாலும், நம்ம தலையை தடவி சொன்னாலும் இது கடவுள் இல்லப்பான்னு தானே சொல்லணும். நம்ம தலையை தடவி சொன்னாலும் இறக்கமா சொன்னாலும் இது கடவுள் இல்லப்பான்னு சிரிச்சுக்கிட்டு சொன்னாலும் அவனுக்கு கோவம் வரதானே செய்யும். ஆகையினால இது ஒரு குருட்டு சாட் ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகம் ரொம்ப இறக்கம் வச்சிருந்தாங்க அவருடைய மகள் மேல. ஒரு தடவை வீட்டுக்கு வராங்க நபிகள் நாயகம், வீட்டு முன்னுக்கு ஒரு திரை தொங்குது, திரையில எல்லாம் விதவிதமான உருவங்கள். பார்த்தோன்னே வீட்டுக்கு போகாம திரும்பி போயிடுறாங்க நபிகள் நாயகம். வீட்டுக்குள்ள போய் தன்னுடைய மகளை பார்த்து என்ன செய்யலாம், அன்பா சொல்லிக்கிறான், மகளே இது வந்து இந்த திரை இருக்குதே, இதுல வந்து உருவ பொம்மைகள் எல்லாம் இருக்குது, அதை கலட்டு அப்படின்னு சொல்லி இறக்கமா வீட்டுக்குள்ள போய் சொல்லி இருக்கலுமையிலதா கண்ட உடனே கோவத்துல திரும்பி போறாங்க. செய்தி வருது, நபிகள் நாயகம் வந்தாங்க திருப்பி போயிட்டாங்க அப்படின்னு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி போறாங்க, போயிட்டு கேட்குறாங்க, ஏன் வந்தீங்க, ஏன் வீட்டுக்குள்ள வரலன்னு. அப்பதான் நபிகள் நாயகம் காரணம் சொல்றாங்க, இந்த மாதிரி வீட்டு முன்னுக்கு வந்து திரையை தொங்க வச்சிருக்கிறீங்க, அந்த திரையில வந்து உருவ பொம்மைகள் இருக்குது, நான் எப்படி அந்த வீட்டுக்குள்ள வருவேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் கேட்குறாங்க. அப்ப இந்த இடத்துல மார்க்கத்துக்கு முக்கியமா மனசு வலிக்கு முக்கியமா? எதுக்கு நபிகள் நாயகம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க? மகள்னு பார்க்க இல்லை, மார்க்கம் தான் முதலாவது. மனசு வலிச்சா வலிச்சுட்டு போகட்டும். சுருக்கமா சொல்றேன். அதே மாதிரி கடைசியா பார்த்துக்கிற இந்த மனசு வலிக்குதுன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு இந்த குர்ஆன் வசனம், வமா அத்ராக மல் ஹுதமா, ஹுதமா என்றால் எது? நாருல்லாஹில் மூகதா, மூட்டப்பட்ட அல்லாஹ்வுடைய நெருப்பு. ஹுதமா என்பது மூட்டப்பட்ட அல்லாஹ்வுடைய நெருப்பு. அந்த நெருப்புடைய தன்மை அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லதி தத்தலிஉ அலல் அஃபிதா, அது உள்ளம் வரை போய் தாக்குங்கிற அல்லாஹ். இந்த உலகத்துல ஒரு இடத்துல நெருப்பு பட்டுச்சுன்னு வைங்களேன், பட்ட இடத்துல தான் வலிக்கும். இங்க பட்டா இங்க வரைக்கும் வலிக்குமா? வலிக்காது. எந்த இடத்துல காயம் பட்டாலும் பட்ட இடத்துல தான் வலிக்குமே ஒழிய உள்ளம் வரைக்கும் போய் தாக்காது. நரக நெருப்பு பத்தி அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், உனக்கு எங்க பட்டா அந்த வலி அந்த வேதனை உள்ளம் வரைக்கும் போய் தாக்குங்கிறான். நரகத்துல நரக நெருப்புல போடுறான், ஒரு இடமா படும், உச்சம் தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வெந்திரிக்கும். அந்த அவ்வளவு வேதனையும் உள்ளத்துல போய் தாக்குதுன்னு சொன்னா அது எப்படிப்பட்ட வலியா இருக்கும்? அந்த அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ் கடுமையாக தண்டிக்க கூடியவன் அல்லாஹ் சொல்றான். பாத்தீங்களா? இதனால தான் வலி நிக்கவே நிக்காது, தோலை வேற அல்லாஹ் மாத்திக்கிட்டே இருப்பான். வலி வந்து இங்க ஒரு கேஸ்ட்ரிக் வந்தாலே தாங்குறோமா? கேஸ்ட்ரிக் ஒரு நெஞ்செறிவு வந்தா எப்படி துடிச்சு போயிடுறோம், நெஞ்செறிவு சாதாரணமா. அந்த படுற நெருப்பின் தாக்கம் இங்க வரைக்கும் போகுது, மேல இருந்து இங்க வரைக்கும். அப்ப யாருக்காச்சும் மனசு வலின்னு சொன்னா அவங்கள்ட்ட போய் கேட்கணும், நான் சொல்லும் போது உங்களுக்கு மனசு வலிக்குதே, இந்த வலி பெருசா, அல்லாஹ் சொல்றானே உள்ளம் வரைக்கும் போய் தாக்கும், அது பெருசா? எது பெருசு உங்களுக்கு? அது பெருசா இருந்தா தப்புல இருந்து ஓரமாகிருங்க. இல்ல உங்களுக்கு இந்த சாதாரண மனசு வலி தான் பெருசுன்னு சொன்னா நீங்க உங்களோட விருப்பம், அங்க நீங்க தாங்கிக்கிறீங்க. ஆகையினால நம்ம வந்து என்ன செய்யணும், தப்புன்னு சொன்னா உடனே நாங்க விலகிறோம், இல்ல மறுமையில வந்து கடுமையான ஒரு தண்டனைக்கு நாங்க உள்ளாக்கப்படுவோம். அடுத்த செய்தி இந்த சம்பவத்தில் இருக்குது என்னண்டா,
அல்லாஹு தாலா வந்து உடல் வலிமை எல்லாத்துக்கும் கொடுக்கல. உடல் வலிமை சிலாக்களுக்கு உடல் வலிமையை கொடுத்துருக்கிறான், சிலாக்களுக்கு உடல் வலிமையை கொடுக்கல. அல்லாஹு தாலா என்ன செய்யறான், சிலாக்களுக்கு உடல் பலத்தை கொடுத்துட்டு சிலாக்களை உடல் பலகீனமாக ஆக்கி அவங்களுக்கு முன்னாடியே வாழ வைக்கிறான். வாழ வச்சா இவன் அவனுக்கு அநியாயம் செய்யறானாண்டும் பார்க்கிறான். அடுத்தவன் இவனுக்கு அநியாயம் செய்யும் பொழுது இவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், ரெண்டு சோதனை வைக்கிறான். உடல் வலிமையை கொடுத்துட்டு இவனும் அநியாயம் செய்யக்கூடாது, இவனுக்கு அநியாயம் நடக்கும் பொழுது இவனுக்கு உடல் வலிமை இருக்குதானே, போய் கேட்கிறானா, ஏப்பா இவனுக்கு அநியாயம் செய்யறேன்னு போய் கேட்கிறானா. நபிகள் நாயம் சொல்றாங்க, அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் சகோதரன், லா யல்லிமுஹு, அவனுக்கு அநியாயம் செய்யவும் மாட்டான், வலா யுஸ்லிமுஹு, அவனுக்கு அநியாயம் செய்யப்படும் பொழுது பார்த்துட்டு இருக்கவும் மாட்டான். இவன் தான் முஸ்லிம் நாங்க ரசூலுல்லாஹ். அநியாயம் செய்யவும் மாட்டான், செய்யும் போது தடுக்கிறதுக்கு சக்தி இருக்குது, 5 பேர் அடிக்கிற அளவுக்கு இருப்பான், அநியாயம் நடக்கும் பேசாம இருப்பான் பார்த்துக்கிட்டு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அநியாயம் செய்யவும் மாட்டான், செய்யப்படும் போது பார்த்துட்டு இருக்கவும் மாட்டான், அவன் தான் முஸ்லிம் தாங்க. புகாரில 2442வது ஹதீஸாக இடம்பெற்று இருக்கிறது. ஆனா இன்றைக்கு பாருங்க, எவன் வந்து பலசாலியோ, இந்த பாருங்க பலஸ்தீனை போட்டு அட்டக்க எவ்வளவு கொள்றான், ஏன் நம்மளை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. மண்ட கணத்துல இருக்கிறான் பாத்தீங்களா, மண்ட கணத்துல இருக்கிறவன் தான் இப்படி கொள்றான். எத்தனையோ சட்டங்கள் இயற்றப்படுது, ஐநால கணக்கும் இல்லை. நீ ஓண்ட பாட்டுக்கு பேப்பரை போட்டுட்டே இரு, நான் இங்க பாட்டுக்கு குண்டை போட்டுட்டே இருக்கிறேன்னு சொல்லி கொண்டுட்டே இருக்கிறான். வேற வேற நாடுகளை பாருங்க, எல்லா நாடுலையும் வந்து மண்ட கணம் தான். நம்மளை விட்டா யாரும் இல்லை, நமக்கு கேட்க யாரும் இல்லைன்னு சொல்லி மண்ட கணம் பிடிச்சி ஆடுறாவோ. பஜாருக்கு போங்க, நல்ல உடல் பலசாலி இருப்பான், யாராச்சும் ஒரு நோஞ்சான் இருப்பான், அந்த நோஞ்சானை பிடிச்சிக்கிட்டு அவனுக்கு கேவலமா வாயால பேசுவானோ சில வார்த்தைகள். ஏப்பா இப்படி பேசுறீங்கன்னு கேட்டா, ஃபன்னுக்கு பேசணும், டைம் பாஸுக்கு பேசுறோம். அப்படி ஃபன்னுக்குண்டாலும் அந்த மாதிரி வார்த்தையில் பேசிக்க, அவன் அழாத கூட மனசுக்குள்ள அழுகுறான் பாவம். அவனை போட்டுக்கிட்டு டைம் பாசிங்காக, ஒரு ஜொலிக்காக என்ன செய்யறாங்க, அவனுக்கு இவ்வளவு எல்லாம் கேவலமா பேசலுமோ அவன் வந்து கூனி குறுகுறான், இவன் பார்த்து சிரிக்கிறான். இந்த மாதிரி எல்லாம் நீங்க பஜார்ல பார்த்திருப்பீங்க சர்வ சாதாரணமா. இந்த மாதிரி ஒரு கூட்டம் அந்த காலத்துல இருந்துச்சு, முந்தைய காலத்துல. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இரம ذاتில் இமாத், ஆது கூட்டத்தாரையும் பிரம்மாண்டமான தூண்களுக்கு சொந்தக்காரரான இரம் கூட்டத்தாரையும் அல்லாஹ் என்ன செய்தான் என்பது உங்களுக்கு தெரியாதா? ஆது கூட்டத்தார் இரம் கூட்டத்தார், 2 கூட்டத்தார் அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு என்ன சொல்றான் தெரியுமா, அல்லதி லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், அவர்களை போன்ற ஒரு படைப்பு எந்த ஊர்லயும் படைக்கப்படவே இல்லை. படைச்ச அல்லாஹ் சொல்றான். அந்த மாதிரி உடல் வலிமை கொண்ட ஒரு சமுதாயத்தை எந்த ஊர்லையும் நாம் படைக்கவே இல்லைங்கிற அல்லாஹ். அவ்வளவுக்கு வலிமை மிக்கவர்கள். அவனுடைய அந்த மண்ட கணத்தை வாயாலே சொல்றான். வலிமை அவனுக்கு தெரியும் தானே, நம்ம தான் வலிமை மிக்கவர்கள். எப்படி சொல்றான் தெரியுமா, ஃபஅம்மா ஆதுன், ஆது கூட்டத்தாரோ ஃபஸ்தக்பரு ஃபில் அர்லி பிகைரில் ஹக்கி, நியாயம் இல்லாமல் இந்த பூமியிலே பெருமை அடித்தார்கள், ஆணவம் கொண்டார்கள். என்ன கேட்டான் தெரியுமா, வகாலு மன் அஷத்து மின்னா குவா, எங்களை விட பலசாலி யாரப்பா இருக்கிறா. அவன் கேட்டான், மன் அஷத்து மின்னா குவா, நம்ம தான் பலசாலி, எங்களுக்கு மேல யார் இருக்கிறா. அதுக்கு அல்லாஹ் தஆலா பதில் அளிக்கிறான், அவலம் யரவ் அன்னல்லாஹ் அல்லதி ஹலகஹும் ஹுவ அஷத்து மின்ஹும் குவா, உன்னைய படைச்சி உனக்கு இந்த பலத்தை தந்திருக்கிறேனேடா, நான் பலசாலி, அதை நீ காணலையான்னு கேட்கிறான் அல்லாஹ். உன்னைய நான் படைச்சி உனக்கு இந்த பலத்தை தந்திருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட பலசாலியா இருப்பேன்னு சொல்லி நீ பார்க்கலையா? அதை அதுக்கப்புறம் எப்படி அழிச்சான், மண்டக்கணம் பிடிச்சவனல், அவங்கள விட்டா ஒன்றும் இல்லை, எங்களை ஒன்றும் செய்ய இயலாது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தான். ஒரே ஒரு சூறாவளி தான், சூறாவளி காற்று அனுப்பி அவங்களை அழிச்சான் அல்லாஹ். வஅம்மா ஆதுன் ஃபௌஹ்லிகு பிரீஹின் சர்சரின் ஆத்தியா, மோசமான கடுமையான புயல் காற்றினால் ஆது கூட்டத்தார் அழிக்கப்பட்டார்கள். அந்த புயல் காற்று எத்தனை நாள் அவங்களை பரட்டி அடிச்சிச்சு தெரியுமா, சஹரகா அலைஹிம் சபஅ லயாலின் வ ஸமானியத அய்யாம், 7 இரவுகளும் 8 பகல்களும் தொடர்ந்து சூறாவளி. அவங்க இருந்ததெல்லாம் பாலைவனம், இந்த பாலைவனம் இருந்த ஏரியாக்களை தான் வாழ்ந்தாங்க, வெறும் மணல். தொடர்ந்து சூறாவளி அடிக்க 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 அங்க இருக்கிற மணல் எல்லாம் கொண்டு வந்து இவன் இந்த ஊரை அப்படியே நிரப்பிருச்சு. இன்னைக்கு வந்து ஆர்கியோலஜிஸ்ட் என்ன செய்யறாங்க, தோண்டி 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 கண்டுபிடிக்கிறாங்க, அவங்களுடைய ஃபவுண்டேஷன் அதெல்லாம் இன்னைக்கு கண்டுபிடிக்கிறாங்க. எங்க இருக்குது, மணல் குன்றுக்கு கீழே இருக்கு. 8 நாள் தொடர்ந்து சூறாவளி அடிக்கும் போது மணல் எல்லாம் பறக்குமா இல்லையா? அல்ல அவ்வளோ பேரையும் அழிச்சிட்டு
அதுக்கு மேலே மணலை கொண்டாந்து நிறைக்கிறான். அப்போ இதெல்லாம் பெரிய பாடம். மண்டக்கணம் பிடிச்சிக்கிட்டு தன்னுடைய உடல் பலத்தை பலகீனவன் மீள காட்டிக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஆணவம் பிடிச்சி அலையிறானே ஃபிரௌன், ஆணவம் பிடிச்சி அலைஞ்சானா இல்லையா? கடைசியில் எவ்வளவு கேவலமான ஒரு நிலையில் அல்லாஹ் தஆலா அவனுடைய சாவை ஆக்கினான். ஹாமான் ஃபிரௌனுடைய மினிஸ்டராக இருந்தான். காரூன் அவனும் வந்து ஃபிரௌனுடைய சபையில் ஒத்தேன். ஹாமானுக்கு தனி படையே இருந்தது. ஃபிரௌனிடம் ஒரு தனி படை இருந்த மாதிரி ஹாமானுக்கு பெரிய படை ஒன்றே இருந்தது. அவ்வளவு பலசாலிகள். அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? காரூனை எப்படி அழிச்சான்? ஊட்டோடு அப்படியே, ஊடு அப்படியே விழுங்கிருச்சு. அவன் வீட்டுக்குள்ள இருக்கிறான், அவனுடைய வீட்டோட அவ்வாறே நாங்கள் அவனை புதைய செய்தோம் அப்படிங்கிறான். எல்லாம் மண்டகணம் பிடிச்சி ஆடியவங்க. ஆகையினால நம்ம என்ன செய்யணும்? இது நல்ல விலங்கு. இந்த சம்பவத்தோட ஒட்டி வாரதுனால தான் நான் இது சொன்னேன். பலசாலிகள் பலகீனமானவர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பாக துணையாக இருக்கணுமே ஒழிய என்ன செய்யக்கூடாது? அநியாயம் செஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். அநியாயம் செய்யும் போது எங்கட மனசுக்கு வரணும், நம்ம பலசாலிகளா இருக்கிறோம், எங்களை விட எம்ம படைச்ச அல்லாஹ் ரொம்ப பலசாலி. நம்ம செய்யக்கூடிய இந்த அநியாயத்துக்கு அவன் கணக்கு தீர்க்க ஆரம்பிச்சா யாரு யார் இருக்கிறா உதவி செய்ய? எல்லா ஃப்ரெண்ட்ஸ்மாரோடையும் சேர்ந்து தான் கேலி பண்றோம். 5 ஃப்ரெண்ட்ஸ்மார் இருக்கிறாங்க, ஒரு ஃப்ரெண்டு வந்து கேலி பண்றான், மற்ற 4 பேரும் சேர்ந்து சிரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. நாளைக்கு அல்லாஹ் கேலி செய்தவனை தண்டிக்கும் பொழுது இந்த 4 பேரும் வருவாங்களா? யாரெல்லாம் எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவர், இவருக்கு இவருடைய பாவத்தை இப்படி பங்கிட்டுதா, நான் 5 பேரும் நரகத்துக்கு போகிறோம் அனுபவிக்கிறோம், வருவாங்களா யாராச்சும்? ஆகையினால நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு ஒன்றோ கையால் தடுக்கிறதுக்கு வசதி இருந்தால் தடுக்கணும், இல்லாட்டி நாக்காலையாச்சு எப்போ பலகீனமான ஒருமா ஏன்ப்பா இப்படி அநியாயம் செய்றீங்க ஏதாச்சும் கேட்கணும். ஒரு பேச்சுக்காச்சும் அல்லா நான் கேட்டேன் என்று அல்லாஹ் கேட்கும்போது சொல்கிறதுக்காச்சும் ஒரு பலகீனமானவனை பிடிச்சி ஏன்ப்பா இப்படி அநியாயம் செய்றீங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். கேட்டால் நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்கும்போது யாரெல்லாம் எனக்கு உடல் பலம் இருக்கல, நாக்கால நான் கேட்டேன் யாரெல்லாம் உனக்கு அது தெரியுமே அப்படின்றலாம். அதனால இந்த மாதிரியான நபிகள் நாயகம் அல்லது அல்லாஹ் அல்லது நபிகள் நாயகம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் கட்டளை இட்டுட்டாங்கன்னு சொன்னால் சஹாபாக்கள் அவ்வாறே கட்டுப்படக்கூடிய மூமின்களுடைய குணாதிசயம் இருந்தது. இப்போ இவ்வளோ நேரமும் குர்ஆன் ஹதீஸை நான் சொல்லியிருக்கிறேன். மூமின்களாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? உடனடியாக கட்டுப்படக்கூடிய செவிமெடுக்கக்கூடிய அந்த தன்மை எங்கள்கிட்ட இருக்கணும். நேற்று சொன்ன இந்த தலைப்பு முடிக்கிறோம். இன்னும் உமர் அலியோடு சம்பந்தப்பட்ட சில சம்பவங்கள் இருக்குது. செவியேற்றம் கட்டுப்பட்டோம். உமர் அலியல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட சம்பவம் மட்டும் ஒரு 3-4 சம்பவம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளையோட வந்து இந்த செவியெடுத்தோம் கட்டுப்பட்டோம் என்ற சம்பவம் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த சம்பவங்களை பார்ப்போம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.